ஹாய், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் ஒரு ப்ராப்பர் ப்ளவுஸ் ஃபிட்டிங்க்கு வந்து எப்படி பாடியிலேருந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்றது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரியும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோஸுமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு கிளாஸ்க்காக மட்டும் கூட இப்போ எப்படி ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்குன்னு கூட தெரியலன்ட்டு கூட கிளாஸ்க்கு போகிறவங்க இருக்காங்க. ஸோ ஸ்டிச்சிங் தெரியும், கட்டிங் தெரியும், ஸோ பாடியில் எனக்கு மெஷர்மெண்ட் மட்டும் எடுக்க தெரியல அப்படின்றது பர்பஸ்க்காக கூட கிளாஸ் போகிறவங்க இருக்காங்க. ஸோ கேஷ் இன்வெஸ்ட் பண்ணி கூட நிறைய பேர் போகிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து கிளியராக பொறுமையாக நீங்கள் வீடியோஸ் பார்க்க உங்களுக்கே எப்படி பாடியிலேருந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ புரிகிற மாதிரி ஸ்லோவாகவே நான் சொல்லித்தரேன். ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் எடுக்கணுன்னா, ஸோ பார்த்திங்கன்னா இப்போது என்னோடய வீடியோவில் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு கரெக்டான ப்ளவுஸ் ஃபிட்டிங்க்கு என்னெல்லாம் மெஷர்மெண்ட் வேணுன்றது என்னோடய முதல் வீடியோவே அதுவாக தான் இருக்கும். ஸோ அது பாருங்கள். அதில் வந்து என்னென்ன மெஷர்மெண்ட் எல்லாம் தேவைப்படும் அப்படின்றது பாருங்கள். பார்த்துட்டு ஹவு டு டேக் மெஷர்மெண்ட் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எப்படி மெஷர்மெண்ட், அந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டெல்லாம் இந்த எப்படி வந்து பாடியிலேருந்து எடுக்கணும் அப்படின்றது பாருங்கள். ஓகேவா? ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே எப்போவுமே வந்து ஹைட்டு தான், ப்ளவுஸோட ஹைட்டு தான் நம்ம எடுக்கணும். ஸோ அளவு ப்ளவுஸில் கூட சரி, நம்ம ஃபஸ்ட்டு என்ன மெஷர்மெண்ட் எடுப்போம்னா ப்ளவுஸோட ஹைட்டு தான் எடுப்போம் இல்லையா? ஸோ இதுலேயும் பாடிலையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ஹைட்டு தான் நம்ம எது வரையும் வியர் பண்ணுவோமோ அது வரையும். ஸோ நார்மலாக வந்து 13.5 சரியா? ஒருத்தவங்க டாலாக இருப்பாங்க, ஒருத்தவங்க ஷார்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கலாம், 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹைட் வந்து டிஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து, ஸோ இந்த ஷோல்டர் ஓகேவா, இதுதான் ஷோல்டர். ஸோ இந்த ஷோல்டர்லேருந்து மிட்லேருந்து வச்சு, ஸோ நம்மளோட ப்ளவுஸோட ஹைட் எது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுதோ அது வரைக்கும் வந்து ப்ளவுஸோட ஹைட்டு. நெக்ஸ்ட்டு வந்து அவங்கள வந்து நீங்கள் யாருக்கு ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அவங்கள இப்படி டேர்ன் பண்ண சொல்லிவிட்டு இப்படி ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஓகேவா? இந்த ஷோல்டர் நமக்கு கை வச்சு பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் எண்டில் வந்து அந்த ஒரு மாதிரி முட்டி வந்து தெரியும். ஸோ அந்த முட்டி எட்ஜிலேருந்து இந்த முட்டி எட்ஜு வரைக்கும் என்ன ஷோல்டர் மெஷர்மெண்ட் வருதோ அதை எடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் என்ன வருதோ அதை எடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அவங்கள திரும்ப டேர்ன் பண்ணிவிட சொல்லுங்கள். டேர்ன் பண்ணிவிட்டு வந்து ப்ளவுஸோட ஹைட் எடுத்துட்டோம், ஷோல்டர் எடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட் ரவுண்டு தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி செஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும். உள்ளே வந்து நீங்கள் ரொம்ப லூஸாக எடுக்கக்கூடாது, அப்படியே ரொம்ப இறுக்கி பிடிச்சும் எடுக்கக்கூடாது. ஸோ உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு 2 ஃபிங்கர்ஸ் வந்து உள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி எடுக்கணும் டேப்பை. ஓகேவா? இது வந்து அப்பர் செஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகேவா? இது வந்து நம்மளோட பஸ்ட் ஏரியா. இதுக்கு மேலே நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறதுனால இதை வந்து அப்பர் செஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நார்மலாக செஸ்ட் ரவுண்டுன்னும் சொல்லலாம், அப்பர் செஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி புரியுதோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் நார்மலாக வந்து செஸ்ட் ரவுண்டுன்னே சொல்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஓகேவா? நம்மளோட அக்கல் கீழே இருந்து தான் நம்ம இந்த செஸ்ட் ரவுண்ட் வந்து மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த மெஷர் நெக்ஸ்ட்டு வந்து பஸ்ட்டு. ஸோ பஸ்ட்டு ரவுண்டு வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ நம்மளோட பஸ்ட்டு ஏரியா வந்து ஓகேவா? சேம் எல்லா விதமான மெஷர்மெண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபிங்கர்ஸ் உள்ள இப்படி லைட்டாக விடணும். ஓகேவா? ரொம்ப டைட் பண்ணாதீங்க, ரொம்ப லூஸ் பண்ணாதீங்க. இதுதான் நம்மளோட பஸ்ட்டு. ஓகேவா? பஸ்ட்டு ரவுண்ட். ஓகேவா? இப்படி எடுக்கணும். ஓகேவா? பின்னாடி டர்ன் பண்ணி காட்டுறேன்.
ஸோ பின்னாடி இந்த மாதிரி ப்ராப்பராக படியணும். டேப் வந்து இந்த மாதிரி பின்னாடி வந்து ப்ராப்பராக படியணும். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேஸ்ட் ஏரியா. வேஸ்ட் ஏரியானா நம்ம ப்ளவுஸ் வந்து எங்கே முடியுது, ப்ளவுஸோட ஹைட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த ப்ளவுஸோட ஹைட்டு வந்து எங்கே முடியுதோ ஸோ இந்த ஏரியாவில் முடியுது கரெக்டாக. ஸோ ஒரு மார்க்கிங் லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன், நான் கை வச்சு காட்டுறேன். ஸோ இந்த ஏரியா தான் வந்து ப்ளவுஸ் வந்து ஹைட்டு முடியுது. ஸோ அந்த ஹைட்லேருந்து ப்ளவுஸோட ஹைட்டு சாரி வேஸ்ட் ரவுண்டு என்னவோ அதை மார்க் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஹைட்டு, ஷோல்டரு, நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட என்ன எடுத்தோம், வேஸ்ட் ரவுண்ட் எடுத்தோம், செஸ்ட் ரவுண்ட் எடுத்தோம், பஸ்ட் ரவுண்ட் எடுத்தோம். ஓகேவா? இப்போது ஷோல்டர்லேருந்து அப்பெக்ஸ் பாயிண்ட் கரெக்டாக நமக்கு நிப்பிள் எங்கே இருக்கோ அதுதான் வந்து அப்பெக்ஸ் பாயிண்ட். ஷோல்டர்லேருந்து இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து கரெக்டாக நமக்கு வேணும். ஓகேவா? இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக தெரிஞ்சாதான் 3 டாட் ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம அந்த கப் ஷேப்க்கு கரெக்டாக வந்து ஃபிட்டிங் கரெக்டாக அந்த கப்பில் கரெக்டாக போய் நமக்கு அந்த ப்ளவுஸ் வந்து ஃபிட் ஆகணுன்னா இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டு தெரியணும். ஸோ ஷோல்டர்லேருந்து இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் என்னவோ அதை மார்க் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பஸ்ட்டு வித்து. இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்து பஸ்ட்டு வித்து. ஓகேவா? அது வந்து கரெக்டாக இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து என்ன வருதோ அது மார்க் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அண்டர் பஸ்ட் லென்த்து. ஓகேவா? அண்டர் பஸ்ட் லென்த் வந்து இந்த நிப்பிள் பாயிண்ட்லேருந்து இப்படி இந்த நிப்பிள் பாயிண்ட்லேருந்து கீழே வந்து நம்ம வேஸ்ட் ஏரியா வரைக்கும் மார்க் பண்ணக்கூடாது அண்டர் பஸ்ட் லென்த்து. சரியா? இது வரைக்குமே உங்களுக்கு அண்டர் பஸ்ட் லென்த்து வராது. ஓகேவா? ஸோ நம்மளோட அப்பெக்ஸ் பாயிண்ட்டுனா அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து இந்த கப் ஷேப்க்கு கம்ப்ளீட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த கப் ஷேப் கம்ப்ளீட் ஆகிறது தான் வந்து அண்டர் பஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து வேஸ்ட் ஏரியா. சரியா? நமக்கு வேஸ்ட்டு நம்ம ப்ளவுஸ் வந்து லாஸ்ட்டாக முடியுது இல்லையா, அந்த ஏரியா. ஸோ இதுலேருந்து இந்த கப் எது வரைக்கும் முடியுதோ அதுதான் நம்மளோட அண்டர் பஸ்ட் லென்த்துன்னு சொல்லுவோம். ஸோ இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் என்ன வருதோ அந்த கப் ஷேப் முடியுதோ இங்கே முடியுது. ஸோ இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து அண்டர் பஸ்ட் லென்த்துன்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் முக்கியம், அப்பெக்ஸ் பாயிண்ட்டும் முக்கியம், பஸ்ட்டு வித்தும் முக்கியம். ஸோ இருக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டுமே நமக்கு வந்து ப்ளவுஸில் கம்பல்சரி ரொம்ப முக்கியமான மெஷர்மெண்ட்டு தான். இதெல்லாம் வந்து ப்ராப்பராக கரெக்டாக எடுத்தால் மட்டும்தான் நம்ம கரெக்டான பேட்டர்ன் போட முடியும். நெக்ஸ்ட் வந்து கரெக்டாக மார்க் பண்ண முடியும், நெக்ஸ்ட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ மார்க்கிங் வந்து கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் வந்து ஒரு ஸ்டிச்சிங்கில் வந்து எந்தவித ப்ராப்ளமும் வராது. அவுட்புட்டு கரெக்டாக நீட்டாக கிளியராக வரும். சரிங்களா? ஸோ நம்ம கட்டிங்லேயே கிளியர் ஆகிடணுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், என்ன மெஷர்மெண்ட்டெல்லாம் தேவைன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், என்ன அந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பராக எப்படி அதை அப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறது ஈஸியாக ஃபினிஷ் பண்ணி நீட்டான ஒரு அவுட்புட் கொடுக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக என்னோடய மெஷர்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ம் ரவுண்டு. ஸோ ஆர்ம் ரவுண்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி எடுப்போமோ இதே மாதிரி தான் 2 ஃபிங்கர்ஸ் டிஃப்ரெண்ட்டில் வந்து ஆர்ம் ரவுண்டு எடுக்கணும். ஸோ ஆர்ம் ரவுண்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவோட ஹைட்டு, ஸ்லீவோட ரவுண்டு. ஸோ ஸ்லீவோட ஹைட்டு, இந்த ஸ்லீவோட ரவுண்டு, இது எல்லாமே வந்து ஆஸ் யூஷுவல் தான். சரியா? ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எப்படி பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்றது கிளியராக புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் புரியலன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் மேக்ஸிமம் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன் நான். ஸோ தேங்க்யூ.